வணக்கம். இன்று இது சம்பிரதான சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ல இருந்து பேசுறேங்க. இன்னைக்கு ஸ்வர யோகம் இத பத்தி சில விஷயங்களை உங்களுக்கு சொல்றான்னு நினைக்கிறேன். இது ஒரு வீடியோல முடிக்க முடியாது, அதனால இதை நான் 2 வீடியோல முடிக்கலான்னு யோசனை பண்ணிருக்கேங்க. ஸ்வரம் அப்படின்னா நாதம், சவுண்டு. ஸ்வர யோகம் எங்க இருந்து வருது? இந்த ஸ்வரம் உங்க சுவாசம், நீங்க என்ன சுவாசிக்கிறீங்க அதை பேஸ் பண்ணி யந்திர தந்திர மந்த்ரா, இது தந்திர யோகம். தந்திர யோகத்துல வருது இந்த ஸ்வர யோகம். நம்ம வேதிக் பீரியட் இருக்கு இல்லைங்களா, ரிக்வேதா, யஜுர்வேதா, அதர்வண வேதா, அந்த வேத காலத்துல இந்த ஸ்வர யோகத்தை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. இது இப்ப யூடியூப்ல பப்ளிக்ல நான் உங்களுக்கு இந்த சீக்ரெட்டை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். பழைய காலத்துல இந்த சத்தியங்கள் எல்லாம் வெளியே வரல. குருக்கள் கிட்ட இருந்து சிஷ்யனுக்கு போகும். அது சிஷ்யா குருகுல வாசத்துல குருக்கள் கூட இருந்து அவருடைய சேவை பண்ணி 10 வருஷம் 15 வருஷம் அவர் சொல்லி கொடுக்கறத நிதானமா ஒன்னொன்னே கத்துக்கிட்டா அவர் ஒண்ணுன்னா யோக தந்திரங்கள், வித்தைகளை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுப்பாங்க. இப்படி நடந்துட்டு இருந்தது அந்த காலத்துல. இப்ப இது எல்லாமே வெளியில ஓப்பனா எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி ஆயிருக்கு. அது we got to thank YouTube. என்னுடைய வீடியோக்கள் ஏறக்குறைய ஒரு 35 கண்ட்ரில வியூ ஆயிருக்கு. இன்டர்நேஷனலி எல்லா தேசத்துக்கும் போகுது யூடியூப். யாருக்கு தேவை அவங்க ஓபன் பண்ணி இதை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. we got to thank YouTube. Okay, let us come to the subject. அதாவது நம்ம உடல் பஞ்சபூதங்கள், பஞ்சபூதங்களினால் ஆனது நம்ம உடல். பஞ்சபூதங்கள் எது? நீர், காற்று, பூமி, நெருப்பு, ஆகாயம். இந்த பஞ்சபூதங்களினால் ஆனது நம்ம உடல். நம்ம உடல் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பூமியில இருக்கு. பூமி எப்படி இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த பிளானட்ஸ் இருக்குல்ல, ஆகாயத்துல பிளானட்ஸ், இதுக்கு மெயின் சூரியன். சூரியனுடைய ஆகர்ஷணையினால் எல்லா பிளானட்டும் இயங்கிட்டு இருக்கு, பூமியா இயங்கிட்டு இருக்கு. அதனால இந்த பிளானட்ல ஏதாவது வேரி ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அது பூமியினுடைய கிராவிடேஷனல் எனர்ஜின்னு சொல்றோம், பவர், அது சேஞ்ச் ஆகுது. சோ அது சேஞ்ச் ஆச்சுன்னா உங்க உடலில் இருக்கிற பஞ்சபூதங்கள் ஏறுபேராகும். ஏன்னா உங்களுடைய உடலுடைய கனெக்ஷனே பிராணசக்தி. இந்த பிராணசக்தி எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆகாயம். ஆகாயத்தில் இருக்கிற பிராணசக்தி உங்க மூக்குல போறதுனால, மூக்கு த்ரூ நீங்க என்ன சுவாசிக்கிறீங்க, உயிரை எடுத்துக்கிறீங்க, எல்லாம் ஒண்ணுக்கு காம்பினேஷன், கனெக்ஷன். இது 2 வகை இருக்குங்க. சோ மேல ஏதாவது ஏறக்குறைய ஆச்சுன்னா சந்திரன், சூரியன், சுக்கிரன், இதுல ஏதாவது ஏறக்குறைய ஏதாவது நிகழ்வுகள் அப்படின்னா இந்த கிராவிடேஷனல் பவர் ஏறக்குறைய ஆச்சுன்னா உங்களுடைய உடல்ல ஏறக்குறைய ஆகும். அதை பேலன்ஸ் பண்றதுக்காக இந்த யோகத்தை கண்டுபிடிச்சாங்க, ஸ்வர யோகம். 2 மூக்கு ஓட்டை இருக்கு. ஒவ்வொரு மூக்கு ஓட்டையில மினிமம் 40 நிமிஷம் இல்ல 2 மணி நேரம். இது இட் வேரிஸ் ஃப்ரம் 1% to another person. மினிமம் 40 நிமிஷம். மினிமம் 40 நிமிஷம். ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறவங்களுக்கு 2 மணி நேரம், மேக்ஸிமம் 2 hours ஒன்ஸ்.
இடது பக்கத்துல இப்ப நீங்க சுவாசிச்சுட்டு இருந்தா இன்னும் 2 மணி நேரம் மேக்சிமம் 40 நிமிஷத்துல இருந்து 2 மணி நேரம். இட் வேரிஸ் ஃப்ரம் 1% டு another person. இது வலது பக்கத்துக்கு சேஞ்ச் ஆகும். வலது பக்கத்துல நீங்க சுவாசம் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்ப இடது பக்கம் க்ளோஸ் ஆயிருக்கும், ஆக்டிவேஷன் இருக்காது. ஃபர்ஸ்ட் இது பேஸ் தெரிஞ்சுக்கணும். இந்த 2 நாடி இடது பக்கத்தை மூக்குக்கு இட நாடி அப்படின்னு பேரு. இட நாடி. இதுல நீங்க சுவாசம் பண்ணீங்கன்னா இட நாடி ஆக்டிவேட் ஆகும். அதாவது ஸ்பைனல் கார்டு இருக்கிற இடது பக்கத்து நரம்பு ஆக்டிவேஷன் ஆகும். வலது பக்கத்து மூக்கத்துல நீங்க சுவாசம் பண்றப்ப பிங்கள நாடி, உங்களுடைய ஸ்பைனல் கார்டு இருக்கிற பிங்கள நாடி ஆக்டிவேஷன் ஆகும். இதுக்கு மத்தியில சுஷுமன நாடின்னு ஒரு நரம்பு ஓட்டை இந்த ஸ்பைனல் கார்டுல. அது சாதாரணமா நீங்க சுவாசம் பண்றதுல ஒன்றும் ஆக்டிவேஷன் ஆகாது. நீங்க யோகா கத்துக்கிட்டு அந்த யோகாக்கு தகுந்த மாதிரி பிராணாயாமம் பண்ணீங்கன்னா சுஷுமன நாடி ஆக்டிவேட் ஆகும். இந்த சுஷுமன நாடி ஆக்டிவேஷன் என்னத்துக்குன்னு கேட்டீங்கன்னா மெடிடேஷன் பிளஸ் குண்டலினி ஓப்பனிங், சஹஸ்ரார சக்ரா, குண்டலினி ஆக்டிவேஷன், அவேக்கனிங், என்லைட்டன்மென்ட், இதுக்கெல்லாம் உபயோகப்படுது இந்த சுஷுமன நாடி. சாதாரணமா இருக்கிற ஜனங்களுக்கு சுஷுமன நாடி தூங்கிட்டு தான் இருக்கும், வேலை பண்ணாது. அது யோகா கிரியா நீங்க பண்ணீங்கன்னா சுஷுமன நாடி ஆக்டிவேட் ஆயிடும். பிராணாயாமம் பண்ண ஆரம்பிச்ச உடனே ஆக்டிவேட் ஆயிடும். பிராணாயாமம் பண்ணி நீங்க மெடிடேட் பண்ணீங்கன்னா அது ஏறக்குறைய ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் சுஷுமன நாடியே ஆக்டிவேட் ஆயிருக்கும். சுஷுமன நாடி ஆக்டிவேட் ஆகிறதுனால என்ன பிரயோஜனம் கேட்டீங்கன்னா, நீங்க குண்டலினி அவேக்கன் பண்ணாதீங்க, நீங்க சன்னியாசி ஆகாதீங்க, யோகி ஆகாதீங்க. ஆனா குண்டலினி ஆக்டிவேஷன்ல இருந்ததுன்னா, இந்த சுஷுமன நாடி ஆக்டிவேட் ஆயிருந்ததுன்னா இந்த ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் என்ன சொல்றோம், இது பேலன்ஸ் ஆகும். ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் பேலன்ஸ் ஆச்சுன்னா சிங்க்ரனைசேஷன் அப்படின்னு சொல்றோம் யோகால. இந்த சிங்க்ரனைசேஷன் ஆச்சுன்னா மனசு சமநிலையில இருக்கும். வேதனை, துக்கம், வலி இதெல்லாத்தையுமே தாங்கிக்கிறது, இல்லைன்னா பொறுத்துக்கிறது, இல்லைன்னா அதை சமநிலையில பார்க்கறது, இந்த சக்தி உங்களுக்கு வந்துடும். நீங்க யோகி ஆக வேண்டியதில்லை, நீங்க சன்னியாசி ஆக வேண்டியதில்லை. ஆனா சம்சாரத்துல இருந்துகிட்டு உங்க மனசை சமதூரத்துல வச்சுக்கணும்னா சுஷுமன நாடி ஆக்டிவேட் ஆகணும். சுஷுமன நாடி ஆக்டிவேட் ஆகணும்னா நீங்க இந்த ஸ்வர யோகாவை கத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு உபயோகம் உண்டு. இல்ல குருக்களே, நான் அதெல்லாம் யோகா இதெல்லாம் நான் எதுவும் பண்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, ஆனா இந்த சொரயோகத்துல பண்ற, அதாவது சொரயோகத்துல என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அதை நார்மலாவே நான் வாங்கிக்கணும். எப்படி வாங்கிக்கிறது? செய்யலாம் பாருங்க. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்களுக்கு கடவுள் 2 கால் கொடுத்துருக்கான், ரொம்ப நல்லா இருக்கு, ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கு. அது ஏன் நீங்க லைஃப் லாங் சாவர வரைக்கும் மெயின்டைன் பண்ணக்கூடாது இல்லையா? நல்லா இருக்கிறவங்க லைஃப் லாங் நல்லாவே இருக்கணும். அதுக்காக தான் இந்த யோகா, இந்த பதஞ்சலி யோக முனிகள் இந்த யோகா வித்தைகளை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கிறார் நமக்கு. அதை ஃபாலோ பண்ணா சாகர வரைக்கும் எந்த விதமான தொந்தரவு இல்லாம ஆரோக்கியமா இருக்கலாம். நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இந்த யோகாசனம், பிராணாயாமம், தியானம் இதெல்லாம் சன்னியாசிங்க பண்றாங்க, யோகிங்க பண்றாங்க, நமக்கு தேவையில்லை. ரொம்ப தப்புங்க, ரொம்ப தப்பு. அவங்க பண்ற யோகா, அவங்க பண்ற பிராணாயாமாவே வேற. நீங்க கத்துக்கிறது, நீங்க தெரிஞ்சிட்டு இருக்கீங்க, அது உங்களுடைய பர்பஸை சர்வ் பண்றதுக்காக நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் என்னுடைய வீடியோல. சன்னியாசி ஆக வேண்டிய அவசியம் இல்லை, சம்சாரத்தை துறக்க வேண்டிய அவசியம் இல்லை. சம்சாரத்துல இருந்துகிட்டே பதஞ்சலி யோக முனிகள் என்ன கொடுத்திருக்கிறார் அதை கடைபிடிச்சு ஆரோக்கியமா, மனசு ஆனந்தமா, சந்தோஷமா நீங்க உங்களுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கலாம். கொஞ்சம் நீங்க எஃபர்ட் போட்டீங்கன்னா இந்த ஜென்மம் திருப்பியும் இன்னொரு ஜென்மம் இல்லாம முக்தியை அடையலாம். முக்தி அடையணும்னா யோகிங்க பண்ற தியானத்தை நீங்க பண்ணணும், அப்ப உங்களுக்கு முக்தி கிடைச்சிடும். ஓகே, நான் சொரயோகத்துல இருந்து வேற எங்கேயோ டிவைட் ஆயிட்டேன், சாரி.
சோ இந்த ஐம்புலன்கள் பஞ்சபூதங்களுக்கு அட்டாச் ஆயிருக்கிறதுனால, பஞ்சபூதங்கள் உலகத்துல எல்லா இடத்துலயும் வியாபமா இருக்கிறதுனால, ஒண்ணுக்கு கனெக்ஷன் இருக்கிறதுனால, இந்த மூக்கு 40 மினிட்ஸ் இல்ல 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை காத்து போறதுனால, இது நீங்க இந்த சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எப்படி டியூன் அப் பண்றதுங்கிறத பண்ணலாம். ஓகே, நான் சிம்பிள் சீக்ரெட்டை மாத்திரம் சொல்லி கொடுக்குறேன். யோகிகள் சன்னியாசிகள் குண்டலினி அவேக்கனிங் பண்றதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்வரயோகத்தை நான் உங்களுக்கு இங்க சொல்லிக் கொடுக்கறது இல்லை. சிம்பிள் டெக்னிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதை நீங்க உபயோகிச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா 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 உபயோகம் வரும். அதாவது குழந்தைக்கு பசி இருக்கிறப்ப நீங்க பாலை கொடுத்தீங்கன்னா ஜீரணம் ஆகுது. சில தாய்மார்களுக்கு தெரியாது, குழந்தை அழுதுன்னா மார்பகத்தை திறந்து கொடுத்துருவாங்க, பால் கொடுத்துருவாங்க. ரொம்ப தப்புங்க, ரொம்ப தப்பு. தெரியறது இல்லை. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, குழந்தை அழுகுதுன்னா அதுக்கு பால் கேக்குதுன்னு அர்த்தம் இல்ல. குழந்தை என்னத்துக்காக அழுகுதுன்னு தெரியறது இல்லை. இதை நான் எங்கெங்கயோ டிவைட் ஆயிடுறேங்க, நிறைய பேச ஆரம்பிச்சிருவேன் நான். எனக்கே என்னுடைய பேச்சு பயம், வீடியோ ரொம்ப டைம் எடுக்கும். அதனால எப்ப பால் கொடுக்கணும், குழந்தைக்கு வேற என்ன வேணும், இல்ல எப்ப வேணுமோ அதை கொடுத்தாதான் அது கரெக்டா போகும், இல்லைன்னா அஜீரணம் ஆயிடும். நீங்க கொடுக்குற பாலெல்லாம் கக்கிடும். சில குழந்தைங்க பாருங்க எப்பவுமே கக்கிட்டு இருக்கும், உடம்பெல்லாம் வாசனை. நீங்க நல்லா குளிப்பாட்டி குழந்தைய படுக்க வச்சீங்கன்னா 1/2 மணி நேரத்துக்குள்ள அது கக்கி 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 வாயில இருக்கிறதெல்லாம் வயிற்றுல இருக்கிறதெல்லாம் வெளியே வந்து அது பக்கத்திலே போக முடியாது, அந்த மாதிரி வாசனை ஆயிடும். உபயோகம் இல்லை. சோ நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு அந்த டைமுக்கு அதை கரெக்டா கொடுத்தா அது நம்ம உடம்புக்கு கரெக்டா போய் சேர்ந்து கரெக்டான பர்பஸ் சர்வ் ஆகும். இவ்வளவுதாங்க சுரயோகம். இப்ப பாருங்க, ஒரு சிம்பிளா சொல்றேன், நீங்க பேசிக்ஸை தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடது பக்கத்து மூக்குல நீங்க காத்தை இழுத்துக்கிட்டீங்கன்னா அது கோல்டு, கோல்டு எஃபெக்ட் ஆகும். அப்படின்னா கோல்டா போகும், கூலா போகும் பிராணசக்தி ஆச்சுங்களா. இது வந்து சாத்வீகம், இது வந்து ரஜசிகம், இது ஆக்டிவ். பிங்கள நாடி ஹாட். பிங்கள நாடி ஆக்டிவேட் ஆகிறப்பதான் நீங்க சாப்பிடணும். சந்திர நாடி ஆக்டிவேட் ஆகிறப்ப நீங்க சாப்பிட்டீங்கன்னா 2 மணி நேரத்துல ஜீரணம் ஆகுது, 4 மணி நேரம் பிடிக்கும். சோ ஜீரணக்கிரியை ரொம்ப நேரம் பிடிச்சதுன்னா நீங்க சோம்பேறியா இருப்பீங்க. ஆக்டிவா இருக்கிறப்ப பாருங்க, எனக்கு தூக்கம் இல்லாதப்ப நான் புக்கை திறந்து படிக்க ஆரம்பிச்சேன்னா எனக்கு படிப்பு, நான் என்ன படிக்கிறேன் அது 1 பேஜோ 2 பேஜோ 4 பேஜோ 10 பேஜோ தலைக்கு சீக்கிரமா போய் ரெக்கார்ட் ஆயிடும். எனக்கு தூக்கம் வர்ற டைம்ல நான் புக்கை ஓபன் பண்ணி படிக்க ஆரம்பிச்சேன்னா தலையில ஏறுமா? ஏறாது. அதனால பிங்கள நாடி ஆக்டிவேட்டா இருக்கிறப்ப சாப்பிடணும், பிங்கள நாடி ஆக்டிவேட்டா இருக்கிறப்ப வேலை பண்ணணும், வேலைக்கு போகணும். சந்திர நாடி ஆக்டிவேட்டா இருக்கிறப்ப இது வந்து ஒரு மாதிரி செடேட்டிவா இருக்கிறது தான் சந்திர நாடி. சூரிய நாடி ஆக்டிவ். சாப்பிடுற வேலை எல்லாம் பிங்கள நாடி ஆக்டிவேட் ஆகிறதுக்கிறப்ப தான் பண்ணணும். இப்ப எனக்கு சந்திர நாடி, இப்ப பாருங்க மணி எவ்வளவுங்க, மணி 1 மணி, இன்னும் 2 மணி நேரம் எனக்கு இப்ப வந்து எனக்கு பிங்கள நாடி ஆக்டிவேட்டா இருக்கு, இல்ல எனக்கு சுஷும்ன நாடி ஆக்டிவேட்டா இருக்கு. 2 மூக்களையும் காத்து போய் வந்துட்டு இருக்கு பாருங்க, 2மே ஓப்பனா இருக்கு. சுஷ்மன நாடி, அது இந்த பிராணாயாமா மெடிடேஷன் பண்ணீங்கன்னா சுஷ்மன நாடி உங்களுக்கு எப்பவுமே ஆக்டிவேட்டா இருக்கும். இன்ட்யூஷன், அதாவது டெசிஷன் மேக்கிங், அதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, டிஹைட் ஆயிடுவேன். ஓகே, இதனால என்னென்ன உபயோகங்கிறத நான் சொல்லிடுறேன், கேளுங்க. பிங்கள நாடி ஓபனா இருக்கிறப்ப நீங்க ஆகாரங்கள் சேவனை பண்ணீங்கன்னா உங்களுக்கு, அதாவது இந்த ஒபெசிட்டி, இந்த டயபெட்டிக், டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறது வராது. அதாவது நான் டயபெட்டிக்னு வச்சுக்கோங்க, சந்திர நாடி ஆக்டிவேட் இருக்கிறப்ப நான் சாப்பிட்டேன்னா என்னுடைய இன்சுலின் செக்ரேஷன் ஆகாது. அதாவது இந்த டயபெட்டிக்ங்கிறது பாருங்க டிவைட் ஆயிடுவேன் நான். டயபெட்டிக்ங்கிறது என்ன? பர்சன்டேஜ் ஆஃப் இன்சுலின் இஸ் ரெடியூஸ்ட். அதாவது எனக்கு 100% 100 ml இன்சுலின் வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு சாப்பிடுற டைம்ல, அது எனக்கு ஆக்சுவலா 100 ml வராது. 100 ml யாருக்கு வர்றதில்ல? அவங்க டயபெட்டிக்.
ஸோ அது பர்சன்டேஜ் வேரி ஆகுது இல்லையா, 25%, 50%, 40%. சில பேர் இன்சுலின் போட்டுப்பாங்க, அவங்களுக்கு 100% இன்சுலின் சுரக்காது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க சந்திர நாடி ஆக்டிவேட்டா இருக்கிறப்ப சாப்பிட்டா சுகர் பிளட்ல ஜாஸ்தி இருக்கும், யூரின்ல ஜாஸ்தி ஆயிடும். நீங்க என்னதான் பில்ஸ் சாப்பிட்டாலும் சில பேர் சொல்லுவாங்க, என்னங்க நான் பில்ஸ் சாப்பிடுறேன், நான் ஸ்வீட்டு சாப்பிடுறது இல்லைங்க, ஆனா என்னுடைய பிளட் சுகர் பாத்தீங்கன்னா 300 இருக்குங்க, நான் என்ன பண்ணாலும் கம்மியாக மாட்டேங்குதுங்க. இதுக்கு காரணம் சந்திர நாடி ஆக்டிவேட் ஆகிறப்ப நீங்க ரெகுலரா சாப்பிடுறீங்க. ஓகே, அது எப்படி டீஆக்டிவேட் பண்றது, டிமோட்டிவேட் பண்றதுங்கிறது நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், அப்புறமா தெரிஞ்சுக்கோங்க என்னன்னு. ஸோ சந்திர நாடி சூரிய நாடி ஆக்டிவேட்டா இருக்கிறப்ப நீங்க சாப்பிட்டீங்கன்னா இன்டைஜஷன், வயிற்றுக்கு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், டயபெட்டிக், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். சூரிய நாடி ஆக்டிவேட்டா இருக்கணும். இடநாடி ஆக்டிவேட்டா இருந்தா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ரெஸ்ட், நல்லா தூங்கணும். அப்படின்னா இடநாடி ஆக்டிவேட் ஆயிருக்கிறப்ப தான் உங்களுக்கு தூக்கம் வரும். பிங்கள நாடி ஆக்டிவேட் ஆயிருந்தா தூக்கம் வராது. சில பேர் பாருங்க படுப்பாங்க, சில நாள் சீக்கிரமா தூக்கம் வந்துடும், சில நாள் தூக்கம் வராது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, இந்த மூக்குல வருது இந்த மூக்குல வருதுன்னு. நீங்க பிங்கள நாடி ஆக்டிவேட் ஆயிருக்கிறப்ப படுக்க போனீங்கன்னா உங்களுக்கு படுத்த உடனே தூக்கம் வராது, கண்டிப்பா தூக்கம் வராது. அன்ரெஸ்ட், ஏதாவது தலையில ஓடிட்டே இருக்கும், தூக்கம் வராது, ஆக்டிவா இருக்கும் பிரெயின். அதே நீங்க இடநாடிக்கு அதை ஆக்டிவேட் பண்ணி விட்டுட்டு நீங்க படுத்தீங்கன்னா இம்மீடியட்டா தூக்கம் வந்துடும். இதுதாங்க யோகா, ஸ்வர யோகா. ஆச்சுங்களா? ரைட். அப்புறமா நம்ம சித்தர்கள், தமிழ் சித்தர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கண்டுபிடிச்ச இந்த ஸ்வர யோகத்துல அவங்க சிலதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆண் குழந்தை, பெண் குழந்தை, அதாவது இந்த மூக்கினுடைய எந்த மூக்குல நீங்க சுவாசிக்கிறீங்க இதை வச்சு எந்த குழந்தை வேணும். இப்ப நாம சம்போகம் பண்றோம் இல்லையா, ஆண் பெண் 2 பேரும் சேரறோம். அது சேரற டைம் சந்திர நாடி சூரிய நாடி ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் உண்டு. அது எந்தெந்த நாடி இருக்கிறப்ப ஆண் பெண் சேரணும் அப்படின்னு சித்தர்கள் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க, தமிழ் சித்தர்கள். பாருங்க, ஆணுக்கு பிங்கள நாடி இருந்து பெண்ணுக்கு இடநாடி இருந்ததுன்னா ஆண் குழந்தை பிறக்கும். இன்னொரு தடவை சொல்றேன், ஆணுக்கு பிங்கள நாடி இருந்து பிங்கள நாடி ஆக்டிவேட் ஆயிருக்கிற டைம்ல பெண்ணுக்கு இடநாடி ஆக்டிவேட் ஆயிருக்கணும். ஆணுக்கு பிங்கள நாடி ஆக்டிவேட் ஆயிருக்கணும், வலது பக்க மூக்கல காத்து போய் வந்துட்டு இருக்கணும். பெண்ணுக்கு இடது பக்க மூக்கல காத்து போய் வந்துட்டு இருக்கணும். அந்த மாதிரி டைம்ல 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா ஆண் குழந்தை ஜனனமாகும், ஆண் குழந்தை கர்ப்பம் தரிக்கும். சித்தர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஆப்போசிட். ஆணுக்கு இடநாடி இடது பக்க மூக்கு, பெண்ணுக்கு வலது பக்க மூக்குல காத்து போய் வந்துட்டு இருந்ததுன்னா அந்த டைம்ல சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கும். இது நான் சொல்லலைங்க, சித்தர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து மேலுக்கும் இடநாடி, பெண்ணுக்கும் இடநாடி. அப்ப என்ன ஆகும்? மேலுக்கும் பிங்கள நாடி, பெண்ணுக்கும் பிங்கள நாடி. ஆணுக்கும் பிங்களம், அதாவது ஆணுக்கு வலது பக்க மூக்கு, பெண்ணுக்கு வலது பக்க மூக்குல காத்து போய் வந்துட்டு இருக்கு, அப்ப சேர்றோம். பெண்ணுக்கு இடது பக்க மூக்கு, ஆணுக்கு வலது பக்க மூக்கு, காத்து போய் வந்துட்டு இருக்கு, சுவாசம். அந்த மாதிரி டைம்ல சேர்ந்தா என்ன ஆகும்? பிரெக்னன்சியே ஆகாது. பாருங்க, இது நீங்க கர்ப்பம் தரிக்காம இருக்கணும்னா என்னென்னவோ பண்றோம், இதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கர்ப்பம் தரிக்காது. நேச்சுரலா நீங்க கர்ப்பத்தை அவாய்ட் பண்ணலாம். எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. இதுதான் சுரயோகம். ஆச்சுங்களா? சுரயோகத்தினால என்னென்ன உபயோகம், சுரயோகத்தை கத்துக்கிட்டா உங்களுக்கு என்னென்ன உபயோகம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டு வின் ஃப்ரெண்ட்ஸ், ஓவர் கம் எனிமீஸ். டு வின் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நிறைய பேரை நீங்க ஃப்ரெண்ட் பண்ணிக்கலாம். அது எப்படிங்க? உங்களுடைய மென்டல் ஆட்டிடியூடே சேஞ்ச் ஆயிடும். இந்த ஸ்வரத்தை சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா, மென்டல் ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆச்சுன்னா உங்களுக்கு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸுங்க ஆவாங்க. எனிமிகளை அழிக்கிறதுக்கு, அதாவது எனிமிகளை ஓவர் கம், அதாவது யாருமே உங்களுக்கு எதிரி இல்லாம நீங்க வாழலாம். உங்களுடைய மைண்டை டியூன் பண்றதுக்கு இந்த ஸ்வர யோகத்தை கத்துக்கிட்டீங்கன்னா யாருமே உங்களுக்கு எனிமி இருக்க மாட்டாங்க, எல்லாருமே நண்பராக தான் இருப்பாங்க. கெயின் வெல்த், ப்ராஸ்பெரிட்டி, பாப்புலாரிட்டி.
கெயின் வெல்த், கெயின் ப்ராஸ்பெரிட்டி, கெயின் பாப்புலாரிட்டி, அதாவது ரொம்ப ஃபேமஸ் ஆகலாம். அப்புறமா கெயின் வெல்த், நிறைய என்ன சொல்றது, ஆஸ்தி, வெல்த் அடையலாம், ப்ராஸ்பெரிட்டி அடையலாம். அச்சீவ் சவுண்ட் பிசிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த், ஸ்பிரிச்சுவல் ஃபீல்ட்ல ரொம்ப ஹை லெவலுக்கு போகலாம் இந்த சுரயோகத்தை கத்துக்கிட்டீங்கன்னா வச்சுங்களா. அப்புறமா இந்த யோகா மெடிடேஷன் பண்றதுக்கு இந்த சுரயோகம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குண்டலி யோகம் இதெல்லாம் அவேக்கனிங் இதெல்லாம் பண்றாங்க இல்லையா, அதுக்கு இந்த சுரயோகம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அதாவது இடது பக்க மூக்கல காத்து போய் வந்துட்டு இருந்ததுன்னா என்ன காரியம் பண்ணணும் எழுதிக்கோங்க வேண்டாம். அதாவது ரொம்ப பவித்திரமான காரியங்கள் நீங்க துவங்கலாம். ரொம்ப ஆஸ்பீஷியஸ், அதாவது ரொம்ப பவித்திரமான வேலைகள் நீங்க துவங்கலாம். அதாவது ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்றது, வீடு பர்ச்சேஸ் பண்றது, இல்ல எதுக்காவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு துட்டு போடுறது, இந்த மாதிரி காரியங்கள் நீங்க செய்யறதுன்னா இடது பக்க மூக்குல காத்து போய் வந்துட்டு இருக்கணும். அப்புறமா இன்க்யூரபிள் டிசீசஸ், அதை கியூர் பண்றதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் இந்த இடது பக்க மூக்கு. அப்புறமா அதாவது நீங்க டிராவல் பண்ணணும், அதாவது நான் டிராவல் தொடங்கணும், எங்கேயாவது போகணும், அப்ப எப்ப துவங்குறது எப்ப கிளம்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இடது பக்க மூக்குல காத்து போய் வந்துட்டு இருக்கணும். இந்த வலது பக்க மூக்குல காத்து போய் வந்ததுன்னா என்னென்ன பெனிஃபிட்? ஃபர்ஸ்ட் சாப்பிடுறதுங்க. வலது பக்க மூக்குல காத்து போய் வர்றப்ப நீங்க சாப்பிடணும். அப்புறமா உங்களுடைய எனிமியை அழிக்கணும் அப்படின்னா சக்தி வேணும். அதுக்கு அந்த சக்தி எப்ப கிடைக்குதுன்னா ஆக்டிவ் எனர்ஜி உங்களுக்கு வலது பக்க மூக்குல காத்து போய் வந்துட்டு இருக்கிறதா வரும். அப்ப வலது பக்க மூக்குல காத்து போய் வர்ற டைம் பார்த்து எதிரிகளை நீங்க வீழ்த்திடலாம். அதாவது ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கிற வேலை, அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பண்ணக்கூடிய சில வேலைகள் இருக்கும். அந்த மாதிரி வேலைகள் பண்ணணும்னா வலது பக்க மூக்கு ஆக்டிவ் ஆயிட்டு இருக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ற வேலை எதா இருந்தாலும் சரி அது வலது பக்க மூக்கு. சோ இதெல்லாம் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்ப நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்லி கொடுக்குறேன். ரொம்ப ஜாஸ்தி நான் டைம் கன்சல்ட் பண்றதுக்கு இஷ்டம் இல்லை எனக்கு. நான் உங்களுக்கு வேற வீடியோல சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த கையை இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நான் உங்களுக்கு இந்த முத்ராவை பத்தி நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு மாதிரி நீங்க முதிரை போட்டீங்கன்னா லாக் ஆகும் இல்ல ரிலீஸ் ஆகும். இந்த கையை இப்படி வச்சுக்கிட்டு குதிக்கணும், தக்க 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 குதிக்கணும். குதிக்கிறப்ப மூக்குல இந்த மாதிரி காத்த விட்டீங்கன்னா ரெண்டு மூக்கும் ஓபன் ஆயிடும். ரெண்டு மூக்கும் ஓபனா இருக்கிறப்ப நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். ரெண்டு மூக்கும் ஓபனா இருக்கிறப்ப நீங்க என்ன வேலை வேணாலும் பண்ணலாம். சரிங்களா? இது ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப எனக்கு இந்த வலது பக்க மூக்கு ஓபன் ஆகணும். வலது பக்க மூக்கு ஓபன் ஆகணும் அப்படின்னா எந்த பக்க மூக்கு ஓபன் ஆயிருக்கு அந்த பக்கத்துல படுத்துக்கணும். அந்த பக்கத்துல நிலத்துல படுத்துக்கணும். போட்டோ காமிக்கிறேன். 1 minute, I will show you. தெரியுதுங்களா? பாருங்க, இவரு இடது பக்கத்துல படுத்திருக்கிறார் அப்படின்னா இவருக்கு சந்திர நாடி இட நாடி ஆக்டிவேட் ஆயிருக்கு. இவருக்கு சூரிய நாடி ஆக்டிவேட் ஆகணும். அதனால இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, இடது பக்க மூக்குல காத்து வர்ற பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி படுத்திருக்கிறாரு. காலை எப்படி இருக்கு பாருங்க, காலை எப்படி வச்சிருக்கிறாருன்னு. இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் படுத்திருந்தீங்கன்னா தானாவே நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டியது இல்லை. கையை பாருங்க, இந்த ஆரம் பிட்டுன்னு சொல்றாங்க இல்லையா, இந்த கை இது இப்ப மத்தியில வச்சிருக்காரு பாருங்க. கைய வலது பக்க கையை இடது பக்கத்து இதுல வச்சிருக்காரு, தோள்பட்ட கீழே அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கிறாரு. ஒண்ணுமே பண்ண வேண்டியது இல்லை. சும்மா நீங்க படுத்தீங்கன்னா ஒரு 5-10 நிமிஷத்துல ஆக்டிவேட் ஆகிடும். இது இவருக்கு இட நாடி ஆக்டிவேட் ஆயிருக்கு, பிங்கள நாடி ஆக்டிவேட் ஆகணும்னு பண்ணிட்டு இருக்காரு. இது ஒரு சிஸ்டம் ஆச்சுங்களா. ரெண்டாவது சிஸ்டம் இங்க இருக்கு பாருங்க. அதாவது இந்த சன்னியாசிங்கெல்லாம் இந்த கோலை ஒரு தண்டா வச்சுப்பாங்க இந்த கைக்கு மத்தியில. தெரியுதுங்களா? இங்க தெரியுது பாருங்க, ஒரு கோல் இருக்கு பாருங்க. அந்த தோள்பட்டைக்கு கீழே வச்சிருக்காரு பாருங்க. அந்த மாதிரி அதாவது உங்களுக்கு எந்த நாடி
ஆபரேஷன்ல இருக்கு. அந்த சைட்ல இந்த தண்டாவை வச்சுக்கிட்டு நீங்க உட்காந்துட்டீங்கன்னா அழுத்திய பாரம் உங்களுடைய தோள்பட்டையில உடலுடைய பாரத்தை போடணும். உடலுடைய பாரத்தை போட்டீங்கன்னா அடுத்து அந்த பக்கத்துல இருக்கிற மூக்கு ஓபன் ஆயிடும். ஒரு 5 நிமிஷம் உட்காந்தா போறோம், அந்த பக்கம் ஓபன் ஆயிடும். அதே மாதிரி எந்த பக்கத்துக்கு வேணும் அதுக்கு ஆப்போசிட் பக்கத்துல போட்டுக்கிட்டீங்கன்னா மூக்கு தானே ஓபன் ஆயிடும். வச்சுங்களா? இப்ப 3 சிஸ்டம் உங்களுக்கு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கேன். 3 சிஸ்டம் இருக்குங்க. ஒண்ணு குதிக்கிறது. வச்சுங்களா? ரொம்ப ஈஸி. இது குதிச்சு சொல்றது அப்போ ஓபன் ஆயிடும். இது ரெண்டுமே ஓபன் ஆயிடும். ரெண்டும் ஓபன் ஆயிடுச்சுன்னா ப்ராப்ளமே இல்லை. ஆப்போசிட்ல ஓபன் ஆகணும்னா ஒன்னா படுத்துக்கணும், இல்லைன்னா இந்த கையில அந்த இதை தண்டத்தை வச்சுக்கணும், ஓபன் ஆயிடும். இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. இது நிறைய இருக்கு, பெரிய சப்ஜெக்ட் இது. இதை நான் அடுத்த வீடியோல இதனுடைய கண்டினியூஷன் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். எந்த விதமான டவுட் இருந்தாலும் எனக்கு தயவு பண்ணி ஃபோன் பண்ணுங்க.